கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு செய்த பெரும் உபகாரங்களில் ஒன்று மழை. அந்த மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனின் வாழ்வாதாரத்திற்காக, மனிதனுடைய உயிர் நாடியாகவே வைத்திருக்கிறான். விவசாயம் செழிப்பதற்கும் மனிதனுடைய இயற்கை தேவைகள் நிறைவேறுவதற்கும் மழை என்பது முக்கிய காரணமாக இருக்கிறது. நீரின்றி உலகில்லை என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் நீர் இல்லாமல் உலகம் எந்த வகையிலும் இயங்காது, செழிப்புக்கள் ஏற்படாது. பஞ்சம் தொடர்ந்து இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்கள் அழிந்து போயிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் மழை ஒரு பெரும் நேமத்துக்களின் தாய் என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல. அந்த மழையை நாம் பெறுவது ஒரு பெரும் மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. வெயிலுடைய அருமை நிழலுக்கு சென்றால்தான் தெரியும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் தொடர்ந்து மழை இல்லாத போது, வறட்சி மிகைக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் வானத்தையே வெறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சகோதரர்களே, அந்த மழை ஒரு பெரும் நேமத். சூடுகள் தணிய, உடல் இயல்பு நிலை சீராக இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அந்த நேமத்தை எப்படி பெறுவது? மனிதனுடைய பாவங்களின் காரணமாக மழை நிறுத்தப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தொடர்ந்த உலகத்தினுடைய பாவங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தான மழையை கூட நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. முதலில் அந்த மழையை தருவிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் தௌபா, பாவ மன்னிப்பு. என்னத்த துவாவை அவன் தலைகீழ நின்று ஓதினாலும் முதலில் அவனுக்குள்ள அந்த குறையை, பாவத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்னிப்பை பெற்று, அதற்கு பிறகு அந்த மழைக்கான துவாக்களையும் மழைக்கான காரியங்களையும் செய்யும்போது நிச்சய வெற்றி தருகிறது. உங்களுக்கு தெரியும், பரவலாக ஒவ்வொரு ஊர்களில் உலமாக்களுடைய ஆலோசனையின் பேரில் நடத்தப்படக்கூடிய மலை தொழுகை, சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்வார்கள், மழை தேடி தொழும் தொழுகை. இந்த தொழுகைக்கு பிறகு சில திக்ருகள், சில துவாக்கள் அந்த மழையை நமக்கு தருவிப்பதாக இருக்கிறது. அந்த மழையை நமக்கு தருவிக்கக்கூடிய, அல்லாவின் கருணையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான திக்ருகளில் ஒன்றுதான் யா வாரிஸ். சொல்லுங்கள், எழுதுங்கள், யா வாரிஸ். இந்த யா வாரிஸ் என்ற திக்ரை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமேயானால், இந்த யா வாரிஸ் வெறுமன மழைக்கு மட்டும் சொந்தமானதல்ல. குழந்தை பேர் இல்லாத, குழந்தை செல்வங்கள் இல்லாத மக்களுக்கும் இந்த யா வாரிஸ் என்ற திக்ர் பெரும் பயனை தருகிறது. அதே போல மழையை இறக்குவதிலும் இந்த திக்ர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. யா வாரிஸ் அந்த ஸ்கிரீனில் தருகிறேன், நீங்கள் அதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள், மனனமிட்டுக் கொள்ளுங்கள். இந்த யா வாரிஸ் என்ற திக்ரை தொடர்படியாக ஒரு நாளைக்கு 101 முறை ஓதுவது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு பிறகு நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான, ரொம்ப சுருக்கமான துவா, அல்லாஹு மஸ்கினல் கைஸ வ வஹ்மத வலா தஜ்அல்னா மினல் கானிதீன். ஸ்கிரீனில் தருகிறேன், பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அல்லாஹு மஸ்கினல் கைஸ வ வஹ்மத வலா தஜ்அல்னா மினல் கானிதீன். அல்லாஹு மஸ்கினல் கைஸ, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் மழையை விரும்புகிறேன், மழையை தேடுகிறேன். நாங்கள் அந்த குளிர்ச்சியை, அந்த நேமத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹு மஸ்கினல் கைஸ வர் ரஹ்மத, உன்னுடைய கருணையை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கருணை இல்லாமல் மழை கிடையாது. அல்லாஹ்வின் கருணை எப்போது ஒரு சமூகத்தாரின் மீது நிகழ்கிறதோ அப்போது அவர்களுக்கு சாந்தியான மழை கிடைக்கிறது, அமைதியான மழை கிடைக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு கூட்டத்தாரின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு அந்த மழையே யமனாக மாறிவிடுகிறது, அந்த மழையே அவர்களுக்கு அதாபாக மாறிவிடுகிறது. அதனால மழையில 2 வகை இருக்கிறது. ஒன்று அல்லாஹ் அழிக்க நினைக்கின்ற அந்த சமூகத்திற்கு அனுப்பக்கூடிய அதாபுடைய மலை. இன்னொன்று அல்லாஹ் அந்த சமூகத்தை வாழ வைக்கின்ற அற்புதமான ரஹ்மத்துடைய மலை. இந்த ரஹ்மத்துடைய மழையை நாம் கேட்கிறபடியால நாம் என்ன செய்கிறோம்? கருணையை உன்னிடத்தில் நாங்கள் யாசிக்கிறோம். வலா தஜ்அல்னா மினல் கானிதீன், நிராசை அடையக்கூடிய மக்களில் ஒருவராக எங்களை நீ ஆக்கி விடாதே. உன்கிட்ட கேட்டு அது கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடுள்ள
ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு தந்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்த துவாவை, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தோமேயானால் நிச்சய வெற்றி நமக்கு காத்திருக்கிறது. மழை அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பெரிய நேமத் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உலகத்தில் எல்லா செழிப்புகளையும் இந்த மழையின் மூலமாகத்தான் நம்மால் பெற முடியும் சகோதரர்களே. மழை வெறுமென்ன தாகம் தீர்ப்பது மட்டுமல்ல, மனிதனுடைய தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, மனிதனுடைய மிக முக்கியமான இப்போதுள்ள தேவையாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை பெற்றுத் தருவது மழைதான். மின்சாரம், அந்த மின்சாரம் இல்லாமல் எதுவுமே இயங்காது. அந்த மின்சாரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரணிகளில் மழையை போல வேறு எதுவுமே கிடையாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட அந்த மழையை இந்த துவாவின் மூலமாக, இந்த திக்ரின் மூலமாக நாம் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளலாம். மழை தொழுகை ரொம்ப உயர்வானது, முக்கியமான ஒன்று, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது அந்த மழை தொழுகை என்பது. மழை தொழுகையில் எல்லாரும் வரணும், மிருகங்களையும் கூட்டு வரணும், நம்ம வளர்க்கக்கூடிய மிருகங்களையும் கூட்டு வரணும், சின்ன சின்ன குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்களெல்லாம் கூட்டு வந்து தான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அந்த மழை தொழுகை திடலிலே மழை தொழுகை தொழுது விட்டு துவா செய்யணும். அதோடு கூடி இன்ஃபிராதி அமல், தனிப்பட்ட முறையில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமான ஒன்றாகத்தான் இதை நான் சொன்னேன். யா வாரிஸ், இந்த திக்ரை 101 முறை ஓதுவதும், அல்லாஹு மஸ்கினல் கைஸ வர் ரஹ்மத வலா தஜ்அல்னா மினல் கானிதீன். உங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. அல்லாஹு மஸ்கினல் கைஸ வர் ரஹ்மத வலா தஜ்அல்னா மினல் கானிதீன். மழையை பெறுங்கள், அல்லாஹ்வுடைய பெரும் ரஹமத்தை பெறுங்கள். எல்லாருக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். மழை இல்லாத ஊர்களில் இறைவா நீ மழையைத்தாய் என்ற பொதுநலத்தோடு உங்களுடைய துவாவை அமைத்துக் கொள்ளுங்கள். பிற மக்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவா உங்களுக்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தும் என்பதையும் நீங்கள் மறந்து விடலாகாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவானாக, அழகான மழையை தருவானாக. அழிவை தராத, உலகத்தில் பெரும் பசுமை புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மழையை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக. சுட்டரிக்கின்ற வெயிலின் தாக்கத்திலிருந்து மனித சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வெயிலால் ஏற்படக்கூடிய அம்மை நோய்கள், தோல் நோய்கள், இன்னும் உடல் உஷ்ண நோய்கள் அனைத்திலிருந்து நம்மையும் நம்முடைய மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஜஸாக் அல்லாஹ் எல்லா வகையான நற்கூலியை தருவானாக. பிற மக்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள். எங்களுக்காக துஆ செய்யுங்கள். உங்களுக்காக நாங்களும் துஆ செய்கிறோம். லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.